சரி, சில கூட்டங்கள்ல முன்ன பின்ன ஆகிறதெல்லாம் சகஜம்தான். அது பெரிய பேச்சாளர்கள் வரும்போதும் சரி, அரசியல் பிரமுகர்கள் வரும் சரி, இதெல்லாம் சகஜம்தான். ஆனா 8:45க்கு நாமக்கல்ல வர சொன்ன விஜய் அவர்கள் சென்னையில இருந்து 8:45க்கு தான் கிளம்புறார். அப்பா இதுல இருக்கக்கூடிய அஜாக்கிரதை இல்லைன்னா எப்ப வேணாலும் போலாம், மக்கள் நமக்காக காத்திருந்து நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற மனநிலை இருக்குல்ல, இது மிக மிக கொடூரமானது. இந்த மனநிலை தான் இந்த மக்களை சாகடிச்சிருக்கு. இங்க இவ்வளவு நேரம் தாமதம்னா 12:45க்கு வர சொன்ன நபர் கிட்டத்தட்ட 7 மணிக்கு மேல வந்து சேர்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் இந்த கரூர்ல இருக்கக்கூடிய வேலுசாமிபுரம், இந்த வேலுசாமிபுரத்துல தான் இந்த நிகழ்வு நடக்கு. வேலுசாமிபுரத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய ஸ்டாப்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இந்த பகுதியை கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக அவர் செலவழிச்சிருக்காரு. எப்படின்னா, மெதுவாக அந்த வாகனத்தை இயக்கிட்டே வாரது, அந்த வாகனத்தை தொடர்ந்து பெரும் கூட்டம், இளைஞர் படை, மக்கள், இவங்க எல்லாம் பைக்குகள்லையும் ஓடியும் அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் கை காட்டிட்டே வாரார். இப்போ இதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு இங்க சேர்க்கணும், சேர்த்து அதை ஒரு பிரம்மாண்ட கூட்டமாக காட்டணும். இதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அடிப்படை அறிவு கூட இல்லாம இதை செஞ்சிருக்கிறாங்க.